அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 1/6/2024, அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி நவமி திதி காலையில் 7:25 வரை, அதுக்கு மேலே தசமி திதி. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம், ராகு காலம் 9 to 10, யமகண்டம் 1:30 to 3 வரை, நல்ல நேரம் 7:30 to 8. அதே மாதிரி சாயங்காலம் 4:30 to 5:30 வரை, இது நல்ல நேரம். சந்திராஷ்டிரம் சிம்மராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ, பிளாக், பர்பிள் எதுனாலும் போட்டுக்கலாம். அணியக்கூடாதது ஒயிட். அதே மாதிரி சாப்பிடுறது கீரை சாப்பிட்டுக்கலாம், அல்லது வாழைக்காய் சாப்பிட்டுக்கலாம், எள்ளு சம்மந்தப்பட்டது சாப்பிட்டுக்கலாம், கொத்தவரைக்காய் சாப்பிட்லாம். இப்போது அடுத்து அந்த வீட்டுக்குடைய குறிப்புகளை பற்றி சொல்லிக்கிட்டேன். 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடுன்னு சொல்லிட்டு, அதில் நேற்று 2ஆம் வீடை பற்றி சொல்லியிருந்தேன். 2ஆம் வீடுங்கிறது தனம், குடும்பம், பாக்கியம், இல்லிடம். மெயினாக தனக்காரகன்னா ஃபைனான்ஸ். 2வது வாக், அந்த பேச்சு, இதை இண்டிகேட் பண்ணக்கூடியது. அப்போ ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரனா இல்லது கஷ்டத்தில் இருக்கிறவரா கடன்காரரான்னு பார்க்குறத கண்டிப்பாக 2ஆம் வீடை வச்சு தான் பார்க்கணும். இந்த ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் ஃபுல் பவராக இருந்து வியாழன், அதாவது குரு பகவானால் பார்க்கப்பட்டால் மகா செல்வந்தன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது 2ஆம் வீட்டுக்குடையவனும் பலமாக இருக்கணும், குருவும் பார்க்கணும். எப்படின்னா குருவைத்தான் தனக்காரகன்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்ட கிரகமே அவர் தான். அதே மாதிரி 2ஆம் கூடையவன் உச்சம், சொந்த வீடு, கேந்திர திரிகோணங்கள்லேருந்து சுபகிரகங்கள் கேந்திரத்தை பார்த்தா அவனுக்கு சாகும் வரை கண்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது, கண்ணாடி போட வேண்டிய தேவையும் வராது. 2 கூடையவன் ப்ளஸ் வியாழன் சேர்ந்துருந்தால் நல்ல பேச்சாளி, டாக்கிங் கெப்பாசிட்டி, பட்டிமன்றத்திலேயோ இல்லை லாயராக ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இருப்பார். தனவந்தன், ஃபைனான்ஸு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். 2ஆம் இடத்துல வியாழன் இருந்தால் வாக்குவன்மை, பேச்சு சாமர்த்தியம், ஆனால் காசு சம்பாதிக்கிற சாமர்த்தியம் கிடையாது. அப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தால் பேச்சு நல்லாயிருக்கும், ஃபைனான்ஸ் வீக்கு தான், பணம் சம்பாதிக்க தெரியாது. சில நுட்பங்களை ஜோதிடம் கற்றுக்கும்போது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு நுட்பம் என்னென்னா, ஸ்தானத்தில் காரகன் இருந்தால் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட ஸ்தானம் 2ஆம் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது ஒரு சின்ன தோஷம். அதனால் சம்பாதிக்கிற சாமர்த்தியம் சற்று கம்மி. நண்பர்களே, நாளை இந்த அந்த வீட்டினோட 2ஆம் வீடு, 3ஆம் வீடுங்கிறத நாளை பார்க்கலாம். இப்போது நம்ம 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசியில் செல்வோம். வெளிநாட்டிலிருந்து ஃபைனான்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு உண்டான ப்ரிலிமினரி ஆரம்ப கட்ட வேலைகள் நடக்கின்றன. அம்மாவிற்கு உங்கள் அம்மாவுக்கு காரணம் இல்லாமல் டென்ஷன், அது உங்களால் கூட இருக்கலாம். உடல்நிலை கொஞ்சம் பாதிச்சுக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு நன்றாகத்தான் போய்கிட்டு இருக்குது. தொழிலில் நல்ல பேர் எடுக்கிறீங்க. தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறத நீட்டாக செய்கிறீங்க, நல்ல பேரே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பழைய போராட்டத்துக்கு பிறகு ஓரளவு வெற்றி கிடைக்கிறது. உடல்நலம் அவ்வப்போது கொஞ்சம் டல்லு. காரணம் மன உளைச்சல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சகோதரர்கள் ஆதரவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அக்கா அண்ணனாக இருக்கலாம், தம்பி தங்கச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவி கூட உற்சாகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தேவைப்பட்ட அளவுக்கு பணவரத்து இருக்கிறது. கூடிய சீக்கிரம் பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. இருந்து அதனோட பலனை அறுவடை செய்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுனராசி. வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்கள் மூலம் செலவு ஜாஸ்தி வருது. உத்தியோகம் செய்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ தானோன்னு ஏதோ நடக்குது போதுங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வருமானத்துக்கு ஏதாவது செய்யணும், அப்பப்போ அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் அதை முயற்சியில் காட்ட மாட்டேங்கிறீங்க.
வீடு நிலம் மூலம் வர வேண்டிய வருமானம் வந்து சேர்ந்திக்கிறது. வெளிநாட்டு பிரயாண வாய்ப்பு கொஞ்சம் பிரைட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் எல்லா மாற்றமும் சரியாகிவிடும். அடுத்து கடகராசி. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குது உங்களுக்கு. பணப்புழக்கம் ஓகே, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. மனசு மாத்திரம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அண்டு நெகட்டிவ் தாட்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. தகப்பார் அவங்க அப்பாவோட புத்திமதி ஓரளவு நல்லபடியாக வேலை செய்யுது. நீங்கள் வேறு யார் பேச்சையும் கேட்குறதில்ல. அப்பா சொல்கிற அட்வைஸ் உங்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது. உத்தியோகம் பார்க்க இடத்துல கூட உங்களுக்கு நல்ல பேர். ஆனால் எல்லாமே இந்த தாமதத்தை தவிர்க்க முடியவில்லை. தாமதம் பட் நல்லபடியாக நடக்கிறது. அடுத்து சிம்மராசி. அரசாங்க உத்தியோகம், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். புதிய பொறுப்புகள் வந்து சேருகின்றன உங்களுக்கு. புதிய பொறுப்புகள் எக்ஸ்ட்ரா. பேங்கிங்கு, டீச்சிங்கு துறைகளில் சிலருக்கு வேலை கிடைக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டம தினம். ஸோ மனசை குழப்பிக்க வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. பொறுமை அவசியம். அடுத்து கன்னியாராசி. பெற்றோர்களோட உடல்நிலை நன்றாக இருக்கிறது. தேவையில்லாத மனக்குழப்பம் இப்போது இல்லை. அதாவது வீட்டில் ஓரளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கிங்கிறது. வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஒன்றும் இல்லை. அடுத்து துளாராசி. உங்களுக்கு மன உறுதி கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பயம்னு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் காரணமில்லாத பயம். அதே மாதிரி எப்படின்னா பண ரொட்டேஷன் டைட் ஆகுது. அதனால கூட பயம் இருந்துக்கலாம். அதை எப்படி செய்ய போகிறோமோ இப்படி செய்ய போகிறோமோங்கிறதுனால. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல வேலை ஜாஸ்தி. எல்லாரும் வேலையை நீங்கள் சேர்த்து செய்கிறதா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் சொல்லுப்படி வீட்டில் நடக்கிறது. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு அலுப்பு தான் இருந்துக்கிட்டு வேறு வழி இல்லை. அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு சம்பளம் வரணும் இல்லையா? அதனால் வேண்டாம் வரப்பா வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. குடும்பத்தில் புதிய உயிர் ஒன்று வரப்போகுது. யாருக்கோ குழந்தை பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ரொம்ப எல்லாருமே ஓரளவு சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணவரவு ஹெல்ப்ஃபுல் வர வேண்டியதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் கிடைக்கிறது. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது எல்லோரும் கேட்குறாங்க. குழந்தை பாக்கியம் ஓகே. காதலர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான உற்சாகமான நாள் இது. அடுத்து தனுசு ராசி. சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகின்றன. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் சின்ன கருத்து வேறுபாடு. என்னென்னா யாருக்காவது அந்த சந்திராஷ்டமம் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டுதுன்னு. அதனால சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது. மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டிவியை பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு கூட கொஞ்சம் டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏதோ நினச்சிக்கிட்டீங்க, அது ஏதோ போய்கிட்டு இருக்குது. பட் அந்த சாயங்காலம் தட்சிணாமூர்த்தி கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். அடுத்து மகர ராசி. சோம்பல்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை விட்டு விலகி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணத்தை புரட்டுறது ரொம்ப பெரும்பாடாக இருக்கிறது. ஆனால் தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிடுது. சாப்பாடு, தூக்கம் சரியான நேரத்துக்கு கண்டிப்பாக எல்லாம் கிடைச்சிருது. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டீங்க, சரியான நேரத்துக்கு தூங்குறீங்க. அது ஒன்றும் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குது. மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஆலோசனை ஒன்றும் கிடையாது. எப்படியும் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். கடவுள் காப்பாற்றட்டும். அடுத்து கும்பராசி. பணவரவு ஓகே, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. புதிய வாகனம் வெஹிக்கிள் ஒன்று வாங்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க. பெற்றோர்களின் உடல்நிலை ஓகே, நல்லபடியாக இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கவலைப்பட ஒன்றும் இல்லை, எல்லாம் கட்டுக்கு அடங்கி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்காங்க. ஸ்பெக்குலேஷன் இப்போதைக்கு வேண்டாம். 7 சனி, 4ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல ராகு. ஸோ கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டான இதனால் ஸ்பெக்குலேஷனை மேக்ஸிமம் அவாய்ட் செய்யுங்கள். அடுத்து மீனராசி. சின்ன சின்ன பிரயாணங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு வேலை மற்ற சரியாக மாற்றுறதுக்கு இது கரெக்டான பீரியட். இது வீடு மாற்றுறதா இருந்தாலும் சரி, வேலையில் மாற்றம் வருதுனா கூட நல்ல பீரியட் தான்.
மனைவியை கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. கடன் கட்டுக்கு அடங்கி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே வந்து வருவது போல் வந்து போயிடுது. ஆமாம்.